காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டியில எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அசல் 18,000 வட்டி ஆண்டுக்கு 15%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையை காண்கிறாங்க. சோ இந்த மாடல்ல கூட்டு வட்டியில் கேட்டா சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் தெரிஞ்ச போது நம்ம இந்த சம் பார்த்தோன்னே குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல அசல் 18,000 வட்டி ஆண்டுக்கு 15%, காலம் 2 ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையை காண்கிறாங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்ததான் மொத்த தொகை. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த அசல் எடுத்துக்கோங்க 18,000 அப்படியே ரேட் பண்ணிக்கோங்க இன்ட்டு. ஸோ இங்க வட்டி 15% அப்படிங்கிறாங்க. 15% எழுதுவோம், 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 20 வரும். ஸோ இந்த 20 பேஸ் வேல்யூ, இந்த 20 அப்படியே டினாமினேட்டர் போட்டுருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 20 பிளஸ் 3 23 இன்ட்டு 23 வகுத்தல் 20 2 டைம். ஸோ 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம். ஒருவேளை இதே கொஸ்டின்ல 3 வருஷம் சொன்னாங்களா நம்ம 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 180 4ஆல கேன்சல் பண்ணா 45 45 இன்ட்டு 23 23 23,805 ரூபாய். அதாவது 18,000 அசலுக்கு 15 ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 23,805 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலயே கூட்டு வட்டி மட்டும் கேட்பாங்க. வட்டி மட்டும் கேட்டாங்களா இதுல இந்த டோட்டல் அமௌண்ட்ல இந்த 18,000 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணுமா 5,805 ரூபாய் வரும். வட்டி மட்டும் கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்களா அது டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அசலை மைனஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 17,200 வட்டி ஆண்டுக்கு 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2013ஆம் ஆண்டு 1,25,000, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 7% அதிகரித்தால் 2014ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2013ஆம் ஆண்டு 1,25,000, ஆண்டுதோறும் 7% மக்கள் தொகை அதிகரித்தால் 2014ஆம் ஆண்டு என்னவா இருக்கு கேட்கறாங்க. சோ 2013 இங்க 2014 கரெக்டா ஒரு வருஷம் தான். சோ இப்ப 2013ல என்னவா இருக்குது 1,25,000 5000 இன்ட்டு சோ இங்க 7% இருக்குது. இந்த 7% எப்படி எழுதுவோம் 7 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். சோ இந்த 100 பேஸ் வேல்யூ அப்படியே எழுதியாங்க டினாமினேட்டர்ல. இன்கிரீஸ்ன்னு சொன்னாங்களா மக்கள் தொகை அதிகரிக்குன்னு சொன்னாங்களா இது ரெண்டையும் கூட்டிக்கணும். மக்கள் தொகை குறையுன்னு சொன்னாங்களா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப இங்க அதிகரிக்குது. அப்ப 7 பிளஸ் 100 107. 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 125 பெருக்கல் 107 13,375. இங்க ஒரு 0 இருக்குது. அப்ப அதாவது 2014ஆம் ஆண்டு 1,33,750 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2019ஆம் ஆண்டு 1,45,000, ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 17,200 வட்டி ஆண்டுக்கு 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை காண்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அசல் 17,200 வட்டி ஆண்டுக்கு 10%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் வட்டி மட்டும் எடுத்துக்காங்க. வட்டி 10%, 10% எப்படி எழுதுவோம் 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 வகுத்தல் 10 இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 10 பிளஸ் 1 11 நியூமரேட்டர்ல போட்டுங்க. 11 வகுத்தல் 10 டினாமினேட்டர் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே டினாமினேட்டர் போடுங்க. 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஸோ உங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணோம். ஒருவேளை இதே கொஸ்டின்ல 3 வருஷம் சொன்னாங்களா இதே 3 டைம் ரைட் பண்ணோம். இன்ட்டு அகைன் இந்த பிரின்சிபல் 17,200. 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வந்து 11 இன்ட்டு 11 இன்ட்டு 172. 11 இன்ட்டு 11 121 இன்ட்டு 172. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ வந்தால் எப்படி குயிக்காக மல்டிப்ளை பண்ணுங்கிறது போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த 121 பிரிச்சுக்காங்க. அதாவது 100 பிளஸ் 20 பிளஸ் 1 ஆர் 100 பிளஸ் 10 பிளஸ் 10 பிளஸ் 1 இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த வேல்யூ பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் இது அப்படியே 100ஆல பெருக்குங்க. அதாவது 172 100ஆல பெருக்குனா என்ன வரும் ஜஸ்ட் வந்து 2 0 போட்டால் போதும் அவ்வளோதான். அதே மாதிரி 10ஆல பெருக்குனா 172 ஒரு 0. அதே மாதிரி இன்னொரு 10ஆல பெருக்குனா 172 0. அது ஒரே டைம் தான். அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க 172. இதை அப்படியே ஆட் பண்ணுங்க 1 8 0 2 வரும். ஸோ அது 20,812 ரூபா. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பெருக்கும்போது இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ் எல்லாம் பிரிச்சு பெருக்கும்போது நம்ம குயிக்காக மல்டிப்ளை பண்ணிடலாம். வேல்யூ தப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா. ஸோ அப்போ அசல் 17,200 வட்டி 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை பார்த்தோம்னா 20,812 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலயே இங்க மொத்த தொகை வர வட்டி மட்டும் கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ
இந்த அசலை மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 20,812 ரூபாயில அசல் 17,200 மைனஸ் பண்ணிக்கலாம். வட்டி மட்டும் எவ்வளவு தெரிஞ்சிடும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 2,500, வட்டி 2%, காலம் 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 2,500, வட்டி ஆண்டுக்கு 2% கூட்டு வட்டி. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையை காணுங்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கியூப் ரூட் தெரிஞ்சா போதும் நம்ம இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது அசல் 1000, ஆண்டு 3 ஆண்டு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு கூட்டி வட்டி விகிதத்தில் மொத்த தொகையா 1728 கிடைக்குது அப்படின்னா என்ன வட்டி விகிதத்துல அந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றாங்க பார்க்கலாம். அசல் 1000, ஆண்டு 3 ஆண்டு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்துல மொத்த தொகையா 1728 கிடைக்குது அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ உங்க அசல் என்ன சொல்லியிருக்காங்க 1000, இங்க மொத்த தொகை 1728. ஸோ உங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை அப்படியே கியூப் ரூட் எடுங்க. இந்த 2 வேலையும் கியூப் ரூட் எடுத்தோம்னா இங்க என்ன வரும் 10. அதே மாதிரி இங்க 12. அதாவது 10 × 10 × 10 1000. அதாவது 12 × 12 × 12 1728. நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் 12ல 10 போச்சுன்னா 2 வகுத்தல். ஸோ எப்பவுமே இது பார்த்தோம்னா அசலுக்கான ரேஷியோ, இது மொத்த தொகையான ரேஷியோ. நம்ம அசலுக்கான ரேஷியோ தான் வகுத்துல போடணும். ஸோ அசல் ரேஷியோ பார்த்தோம்னா 10 இன்ட்டு இங்க என்ன கேட்குறாங்க வட்டி சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 × 10 20%. ஸோ அசல் 1000 ஆனது ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி விகிதத்துல 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையை 1728 ரூபாயா கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 20%. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 1000, ஆண்டு 3 ஆண்டு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்தில் மொத்த தொகையை 1331 ரூபாயா கிடைக்குது அப்படின்னா வட்டி விதம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சமம். இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது ரகு அப்படிங்கிறவரு தன்னுடைய பொண்ணுக்கு 5 லட்ச ரூபா 5% கூட்டு வட்டியில பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு அப்போ 16 வயசு, டெபாசிட் பண்ணும்போது 16 வயசு. ஸோ 18 வயசுல அந்த பொண்ணு எவ்வளவு அமௌண்ட், மொத்த தொகையை எவ்வளவு ரிட்டர்ன் வாங்கணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ரகு அப்படிங்கிறவர் தன்னுடைய பொண்ணுக்கு 16வது வயசுல 5 லட்ச ரூபா 5% கூட்டு வட்டி விகிதத்துல ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. ஸோ இப்போ 18வது வயசுல அந்த பொண்ணு எவ்வளவு ரிசீவ் பண்ணு கேட்கறாங்க. அதை மொத்தம் அமௌண்டா எவ்வளவு ரிசீவ் பண்ணு கேட்கறாங்க. ஸோ 16 to 18 மொத்தமா 2 வருஷம். ஸோ அந்த 2 தான் இந்த வருஷம், 2 வருஷம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. ஸோ இங்க 5% சொல்றாங்க. 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 20 + 1 21. 21 வகுத்தல் டினாமினேட்டர்ல சேம் 20 அப்படியே போட்டுருக்காங்க. 20 இன்ட்டு 2 டைம். ஸோ இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 டைம். இதே கொஸ்டின் 3 வருஷம் சொன்னாலும் 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ இங்க 2 வருஷம் தான். அப்போ 2 டைம் 21 வகுத்தல் 20 இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்சம். ஸோ இங்க 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 2 × 2 4. ஸோ 500 4ஆல் கேன்சல் பண்ணா 125. இங்க ஒரு 0 இருக்குது. ஸோ 21 × 21 441 இன்ட்டு 125 ஒரு 0. இது அப்படியே பெருக்கணுமா 5,51,250 வரும். ஸோ அப்போ அந்த பொண்ணு 18வது வயசுல 5,51,250 ரிசீவ் பண்ணோம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். அசல் ரூ 2,500, வட்டி ஆண்டுக்கு 4%. ஆனா கால்குலேட் பண்றது பார்த்தோம்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 2,500, வட்டி ஆண்டுக்கு 4%. கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல்ல கூட்டு வட்டியில சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த வட்டி மட்டும் எடுங்க 4%. ஸோ வட்டி கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்றாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனாவே கொடுத்துருக்கிற வட்டி 2ஆல வகுக்கணும். ஸோ 2ஆல வகுத்தோமா 4% 2ஆல வகுத்தோமா 2%. இந்த 2% எழுதுவோம். 2 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்போ அப்படியே 2ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 50ன்னு வரும். ஸோ அதை அப்படியே 2ஐயும் ஆட் பண்ணி 50 + 1 51. 51 வகுத்தல்ல இந்த கீழே டினாமினேட்டர் என்ன வேல்யூ அந்த சேம் வேல்யூ அப்படி போட்டுருக்காங்க. வகுத்தல்ல 50. ஸோ உங்க வருஷம் பாருங்க, ஒரு வருஷம் சொல்றாங்க. ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்குது? அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாசம் அப்படிங்கிறது ஒரு அரையாண்டு. ஸோ ஒரு வருஷத்துல மொத்தம் 2 அரையாண்டு இருக்குது. ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த வேல்யூ 2 டைம் போட்டுருக்காங்க. 51 வகுத்தல் 50 இன்ட்டு அசல் பிரின்சிபல் அமௌண்ட் 2,500. 00க்கு 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 × 5 25 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 51 × 51 2601 ரூபாய். அதாவது அசல் 2,500 ரூபாய்க்கு
அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 2601 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 2400 ஆகவும் 4 ஆண்டுகளில் 2520 மாறுகிறது. ஆண்டு வட்டி வீதம் காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 2400 ஆகவும் 4 ஆண்டுகளில் 2520 ஆகவும் மாறுகிறது. ஆண்டு வட்டி வீதம் காண்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ் 2520 ரூபாயில 2400 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி 120 ரூபா வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ 2400 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க, வட்டி கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 120 24 கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ வட்டி பார்த்தோம்னா 5%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் 12,000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறாரு. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு கேட்குறாங்க. அது வட்டி பிளஸ் அசல் ரெண்டு சேர்ந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒருவர் 12,000 ரூபாய் பேங்க்ல லோன் வாங்குறாரு. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் லோன் வாங்குறாரு. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம மொத்தமாக 3 மெத்தட் போடலாம். அதாவது ஃபார்முலா இல்லாமல் நம்ம 3 மெத்தட் போடலாம். ஸோ 3 மெத்தடையும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ உங்கள் அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 12,000. அசல் 12,000 சொல்லியிருக்காங்க. இன்ட்டு ஸோ அவங்க பாருங்க 10% சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம பேஸா 100% வச்சுக்கணும். பேஸா 100ன்னு வச்சுக்கணும். அது கூட கொடுக்குறத அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 + 10% 110%. 110% இன்ட்டு 110%. 2 வருஷம் சொன்னதுனால நம்ம 2 டைம் போட்டணும். ஒருவேளை இதுலேயே 3 வருஷம் சொன்னால 3 டைம் போட்டணும். 4 வருஷம் சொன்னாலும் 4 டைம் போட்டணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும், இன்னொரு பர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 120 இன்ட்டு இங்கே 11 × 11 121. 12 இன்ட்டு 121 1452. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை பார்த்தோம்னா 14,520 ரூபா. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் செலுத்த வேண்டிய தொகை 14,520 ரூபா. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்கள் அசல் 12,000. ஸோ அசல் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 12,000 இன்ட்டு வட்டி 10%. அப்போ 10% எழுதுவோம், 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ = 1 வகுத்தல் 0. ஸோ இந்த பேஸ் வேல்யூ இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க, அதை அப்படியே டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் போட்டுக்கோங்க. 11 வகுத்தல் 10 11 வகுத்தல் 10 2 டைம். 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம், 3 வருஷம் சொன்னால் 3 டைம். நெக்ஸ்ட் 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 120 இன்ட்டு 11 × 11 121. பாருங்க சேம் வேல்யூ தான் வருது. 120 இன்ட்டு 121 14,520. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இது செகண்ட் டைப்பு. அடுத்தது மூணாவது மெத்தடு. ஸோ கொடுத்துருக்க வட்டி மட்டும் எடுங்க 10%. 10% எழுதுவோம், 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10ன்னு இருக்கும். இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்த தொகையான ரேஷியோ. ஸோ 10 எடுத்துக்கோங்க. 10 2 ஆட் பண்ணால் 10 + 1 11. அப்போ மொத்த தொகையான ரேஷியோ 11. ஸோ பாருங்க இங்கே 2 வருஷம், இங்கே 2 வருஷம் சொன்னால அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் 10 ஸ்கொயர் 100. ஒருவேளை 3 வருஷம் சொன்னால் கியூப் பண்ணிக்கணும். 3 வருஷம் சொன்னால் கியூப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 11 ஸ்கொயர் 121. ஸோ இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்ல இங்கே அசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அசலுக்கான ரேஷியோ 100. ஸோ இந்த 100 எத்தனை டைம் பெருக்குன்னா 12,000 வரும்னு பாருங்க. இந்த 100 எத்தனை டைம் பெருக்குன்னா 12,000 வரும்னு பாருங்க. இன்ட்டு 120 டைம். ஸோ அதே வேல்யூவால் இன்ட்டு இங்கே என்ன பெருக்கிறோமோ இந்த இடத்துல என்ன பெருக்கணுமோ அதே வேல்யூவில் இந்த இடத்துல பெருக்கணும். 121 இன்ட்டு 120 14,520. இல்லை இந்த இடத்துல அசலுக்கு பதிலாக மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்களும் சேம் மெத்தட் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மொத்த தொகையை ரைட் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் இந்த வேல்யூ எத்தனை டைம் பெருக்கணும், அந்த வேல்யூ வருதுன்னு பார்த்துட்டு அதே வேல்யூ இங்கே பெருக்கணுமா அசலுக்கான அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் இது 3 மெத்தடில் கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க. இதை தவிர்த்து ஃபார்முலா மெத்தட், ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக RRB எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 2,662 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 2,662 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா மொத்தமாக நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபார்முலா இல்லாமே நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மொத்த தொகை எடுத்துக்காங்க 2,662 இன்ட்டு. ஸோ வட்டி 10%. 10% எப்படி எழுதுவோம், 10 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 1 வகுத்தல் 10ன்னு இருக்கும். ஸோ இந்த 10 எடுத்துக்காங்க, 10 அப்படியே நியூமரேட்டரில் போட்டுருக்காங்க வகுத்தல். ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11.
இன்ட்டு இதுவே 3 டைம், ஏன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்போ 3 டைம். ஒருவேளை 2 வருஷம் சொன்னாலும் 2 டைம் போட்டால் போதும். அப்போ 10 வகுத்தல் 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11. நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 1331. இந்த 2662 1331 கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். ஸோ அப்போ 2 இங்கே ஒரு 3 ஜீரோ இருக்குது. அப்போ 2000 ரூபாய். அசல் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது 2662 இருக்கும். இதுவே இங்கே அசல் கொடுத்துட்டு, இங்கே அசல் 2000 ரூபான்னு கொடுத்துட்டு மொத்த தொகை கேட்டாங்களா, அப்போ அசல் இன்ட்டு அசல் எவ்வளோ 2000 இன்ட்டு, ஸோ என்ன பண்ணோம், நம்ம 10 வகுத்தல் 11 போட்டோம். அப்போ என்ன பண்ணோம், இது அப்படியே ஆப்போசிட்டாக, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணி மேலே போட்டுக்கணும். 11 வகுத்தல் 10 பேஸ் வேல்யூ அப்படியே கீழே போட்டுக்கணும். 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஓகேங்களா? ஸோ அப்படியே 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். 11 கியூப் 1331 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2662. பாருங்க மொத்த தொகை வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டாவே, இந்த ஒரு ட்ரிக் கற்றுக்கிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் மெத்தடு, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி எடுங்க. வட்டி எத்தனை சதவீதம்? 10%. 10% எப்படி எழுதும்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதும். 0 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்து அப்படியே இந்த இடத்துல போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் 2 ஆட் பண்ணி 10 + 1 11. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க வருஷம் பாருங்க, 3 வருஷம். 3 வருஷமா 2 வருஷம் பார்த்துக்கோங்க. 3 வருஷமா வந்தால் அப்படியே கியூப் பண்ணும், 2 வருஷம் வந்தால் அப்படியே ஸ்கொயர் பண்ணும். சரிங்களா? 2 வருஷம் வந்தால் ஸ்கொயர் பண்ணும். 10 கியூப் என்ன வரும்? 10 கியூப் 1000. 11 கியூப் 1331. நெக்ஸ்ட், அதாவது இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 11 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க? 2662. 2662. ஸோ அப்போ இந்த 1331 எத்தனை டைம் இருக்குன்னா 2662 வரும், இன்ட்டு 2 டைம் இருக்குன்னா வரும். ஸோ அதே வேல்யூவால் அதே 2ஆல் இந்த 1000 இருக்கணும். அப்போ 1000 × 2 2000 ரூபாய். அசல் பார்த்தோம்னா 2000 ரூபாய். ஸோ இந்த 2 மெத்தடையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,164 எனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 3 இயர்ஸ் கொடுத்தாங்களா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இப்போ 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையானது 10,164 எனில் அசல் தொகையை கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம ஒரு 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு, ஸோ இந்த மாதிரி 2 ஆண்டு சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுங்க. இங்கே என்ன கொடுத்தா 10 10 + 10 + 10 × 10 வகுத்தல் 100. ஸோ 00 க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 10 + 10 20, 20 + 1 21%. ஸோ வட்டி மட்டும் 21%. எப்பவுமே அசல் அப்படிங்கிறது 100%. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி. ஸோ அசல் 100%, வட்டி 21%, 2 ஆட் பண்ணால் 121%. ஸோ 121க்கு தான், இந்த 121க்கு 10,164. அப்போ 100க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, 121 × x = 100 × 10,164. நெக்ஸ்ட் 122 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x = 100 × 10,164 வகுத்தல் 121. இந்த 10,164 121 கேன்சல் பண்ணால் 84 வரும். 84, இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்குது. ஸோ அசல் பார்த்தோம்னா 8,400 ரூபா. அசல் 8,400 ரூபா. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக 10,164 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தடு, அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எடுங்க. 10%. 10% எழுதும். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படியே போட்டுக்காங்க. வகுத்தல்ல 2 ஆட் பண்ணி போட்டுக்காங்க. 10 + 1 11 இன்ட்டு 10 வகுத்தல் 11 2 டைம். ஸோ 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம், 3 வருஷம் சொன்னால இன்னொரு டைம் சேர்த்து போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ இன்ட்டு மொத்த தொகை 10,164. 11 × 11 121. ஸோ 10,664 121 கேன்சல் பண்ணால் 84. ஸோ 84, இங்கே ஒரு 2 ஜீரோ. அசல் பார்த்தோம்னா 8,400 ரூபா. சேம் ஆன்சர் தான் வருது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டாவது மெத்தட். சரி, ஸோ நெக்ஸ்ட் மூணாவது மெத்தடு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வட்டி மட்டும் எடுங்க. 10%. 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 அப்படி கேன்சல் ஆயிடும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ 10 எடுத்து அப்படி எழுதிக்காங்க. 10 எடுத்து அப்படி எழுதிக்காங்க. இது 2 ஆட் பண்ணி 10 + 1 11. இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 11 அப்படிங்கிறது மொத்த தொகைக்கான ரேஷியோ.
இதே ஃபார்முட் தான். இங்கே தேர்ட் இயர் கொடுத்தாலும் சரி, 3 வருஷம் கொடுத்தாலும் சரி, 2 வருஷம் கொடுத்தாலும் சரி, இது ஒரே மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே 10 இருக்குது. இங்கே வருஷம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த 10 ஸ்கொயர் பண்ணும். அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணும். 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. இது அசல் கொடுத்தாங்க, அசலுக்கான வேல்யூ போட்டுக்கலாம். இங்கே மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த தொகைக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 121. ஸோ இந்த 121 எத்தனை டைம் பெருக்குனா இந்த 10,164 வரும் பாருங்க. 84 டைம் பெருக்கணுமா 10,164 வரும். ஸோ இதை பெருக்க தெரியலாம், அதாவது அந்த டைமில் பெருக்க முடியலனா டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா மொத்த தொகையை 10,164 இந்த 124 வகுத்துங்களா 124 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 121 84 டைம் பெருக்கணுமா 10,164. ஸோ அப்போ இதே 84 இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். அப்போ இந்த வேல்யூ பெருக்கணும். அப்போ 84 இன்ட்டு 100 8,400. அசல் பாருங்க 8,400. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த 3 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில் இந்த மாதிரி மடங்குல சம் கேட்டாங்களா, கொஸ்டின்ல ஒரு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அமௌண்ட் சொல்லல. ஸோ ஜஸ்ட் நம்ம ₹1 எடுத்துக்கலாம். இது 3 மடங்கு ஆகுது. 3 மடங்குனா ₹3 ஆகுது. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல, 10 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் இந்த ₹3 எப்பவுமே இந்த மடங்கு ஆகும். அப்ப இது 3 மடங்குனா 9 மடங்கு. ஸோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் எத்தனை வருஷம் ஆச்சோ, கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இந்த மடங்கு ஆக எத்தனை வருஷம் ஆச்சோ அதே சேம் வருஷம் தான் இங்கேயும் எடுத்துக்கும். ஸோ அப்ப இந்த ₹3 இது 3 மடங்கு ஆச்சுன்னா ₹9 ஆகும். அகைன் பார்த்தோம்னா இங்கேயும் 10 வருஷம் தான் எடுத்துக்கும். ஸோ கொஸ்டின்ல ஒரு தொகை 10 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் 9 மடங்கு ஆக எத்தனை வருஷம்? 10 + 10 = 20 வருஷம் ஆகும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டுமல்ல, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கு, பாப்புலேஷன் கணக்கு கேட்டாலும் நம்ம இதே ட்ரிக் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது அசல் 21,000, ஆண்டு வட்டி வீதம் 10%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அசல் 21,000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த அசல் ரைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 21,000 பெருக்கல். ஸோ இங்கே வட்டி 10% சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நம்ம பேஸா 100% வச்சுக்கணும். அது கூட கொடுக்குற வட்டி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 100 + 10 110, 110% இன்ட்டு 110% இன்ட்டு 110%. அதாவது 3 வருஷம் சொன்னதுனால நம்ம 3 டைம் ரைட் பண்ணிட்டோம். இதே கொஸ்டினை 2 வருஷம் சொன்னாங்களா நம்ம 2 டைம் மட்டும் ரைட் பண்ணால் போதும். அடுத்தது இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் வந்து 2 0 இருந்துச்சுன்னா 1% 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு பர்சன்டேஜ்க்கு இன்னொரு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு பர்சன்டேஜ்க்கு இன்னொரு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஆக மொத்தம் எல்லா 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 21 × 11 × 11 × 11. 11 கியூப் 1331. 11 கியூப் 1331 இன்ட்டு 21 27,541. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த தொகை. இது மொத்த தொகை. அது பார்த்தோம்னா மொத்த தொகை அப்படிங்கிறது பிரின்சிபல், அதாவது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த தொகை. ஸோ ஒரு சில டைம் மொத்த தொகை கேட்பாங்க. கேட்டாங்க நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஆனால் என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டி கேட்டாங்களா, டோட்டல் அமௌண்ட் இதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம். ஸோ 27,541 27,541 21,000 அசல் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 1 4 5 6 0 6,541. ஸோ வட்டி மட்டும் பார்த்தோம்னா 6,541. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 1000 ஆனது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுகிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதே கொஸ்டின் ஒரு இயந்திரத்தின் மதிப்பு இதே மாடல்ல கேட்டிருந்தாங்களா, அதாவது ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 21,000, ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 10% அதிகரிக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவா கேட்பாங்க, இல்ல 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவா கேட்பாங்க. சேம் ட்ரிக் தான். நம்ம அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாப்புலேஷன் கணக்கு, அதாவது மக்கள் தொகை கணக்குல இதே மாதிரி கேட்பாங்க. அதாவது ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 21,000, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 10% அதிகரிக்கிறதில் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் டைரக்டா நம்ம இதே மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம்.